ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 3/8/2024 குரோதி வருடம் ஆடி மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம். மதியம் 12 மணி 1 நிமிடம் வரை. பின்பு பூசம் நட்சத்திரம். இன்றைய திதி சதுர்த்தசி திதி. மதியம் 3 மணி 53 நிமிடம் வரை. பின்பு அமாவாசை திதி. இன்றைய யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் உள்ள ராசி தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று ஆடிப்பெருக்கு நன்னாள். நீர்நிலைகளில் தீபம் ஏற்றி வழிபட நன்மைகள் கிடைக்கும். இன்று ஆடி அமாவாசை என்பதால் சாது சந்நியாசிகளுக்கு உணவு உடை தட்சிணை வழங்கி பிதர்களுக்கு திதி கொடுத்து தட்சிணை வழங்கி வந்தால் நீங்கள் நினைத்தது நிறைவேறும். இன்றைய கிரகநிலை: ரிஷபத்தில் செவ்வாய் குரு, கடகத்தில் சூரியன் சந்திரன், சிம்மத்தில் சுக்கிரன் புதன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. மேஷராசி அன்பர்களே, ஆரோக்கியமும் மனமகிழ்ச்சியும் நிறையும் நாளாக இன்று இருக்கும். 4ஆம் இடத்தில் சந்திரன் ஆட்சி பலத்துடன் இருப்பதால் நன்மைகள் அதிகமாகும். பால் உற்பன்னங்களில் அதிகமான லாபம் கிடைக்கும். உணவுப் பொருள்களால் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். ஹோட்டல்களில் இன்று அதிக வருமானம் கிடைக்கும். தெருவில் உணவு விற்பனை, நடமாடும் உணவு விற்பனை போன்றவற்றில் அதிகமான லாபம் இன்று பெறுவீர்கள். எண்ணெய் வியாபாரம், விவசாய விளைபொருள்களில் வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். 2இல் உள்ள குரு செவ்வாய் இன்று பூமி சம்பந்தமான ஆதாயம் பெறுவீர்கள். நினைத்த காரியம் வெற்றியாகும். புது முயற்சிகள் வெற்றி பெறும். வரவேண்டிய பணம் தகுந்த சமயத்தில் வந்து சேரும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். 5இல் சுக்கிரன் குரு. சட்டத்துறையில் சம்பந்தமான தொழில்களில் வெற்றியும் புதிய வாய்ப்பும் கிட்டும். பயணங்களால் ஆதாயமும் வெற்றி வாய்ப்புகளும் தனவரவும் உண்டாகும். தூரதேச பயணம் வெற்றியடையும். இடம் மாற்றம் வந்து சேரும். புதிய தொழில் தொடங்குவீர்கள். பலவிதமான அனுகூலமான பலன்கள் இன்று உங்களுக்கு உண்டாகும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும். ரிஷபராசி அன்பர்களே, சட்டத்துறையில் சாதிப்பீர்கள். நினைத்த காரியம் நடக்கும். தந்தை வழி ஆதாயமும் அனுகூலமான பலன்களும் கிட்டும். மகிழ்ச்சி அளிக்கும் செய்தி வரும். சொந்த வீடு வாகும் யோகம் உண்டு. பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவார்கள். ஆன்மீக பயணம் செய்வீர்கள். திருமண பேச்சு நடக்கும். வேலை வாய்ப்பு தேடி வரும். கட்டடப் பணிகள் செய்பவர்களுக்கு, அது சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று தனவரவும் புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். சகோதர வழி கலகம் உண்டாகும். 4ஆம் இடத்தில் சுக்கிரன் புதன். அரசு சார்ந்த தொழில்கள் சம்பந்தமாக இடம் மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக உயர்வு, பதவி மாற்றம், தலைமை பதவி போன்றவை வந்து சேரும். ஆடம்பர பொருள்கள், விலையுயர்ந்த பொருள்கள் வாங்குவீர்கள். ஆன்மீக பயணம் வெற்றியாகும். திடீர் தனவரவு உண்டாகும். பூமி லாபம், தொழில் லாபம், வியாபார லாபம் பெருகும். வாகன ஓட்டுநர்களுக்கு இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். மனமகிழும் செய்தியுடன் தனவரவும் வந்து சேரும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்று உங்களுக்கு இருக்கும். மிதுன ராசி அன்பர்களே, ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் சந்திரன் இணைவது சிறப்பான பலன்கள் உண்டாகும். சட்ட பிரச்சனை தீரும். நிதானமாக இருப்பது சிறப்பை தரும். அரசு ஆதாயம் உண்டாகும். நண்பர்களுக்காக அதிக செலவுகள் செய்வீர்கள். பூமி சம்பந்தமான பிரச்சனை தீரும். சட்ட சிக்கல்கள் சாதகமாகும். வீட்டு கலகங்கள் மாறி ஒற்றுமையுடன் இருப்பீர்கள். மனைவிக்கு பிடித்ததை வாங்கி கொடுத்து மகிழ்வீர்கள். பூமி சொத்து கைவரும். பழைய வீட்டை விற்க முடிவு செய்வீர்கள். புதிய வாகனம் வாங்க பழைய வாகனத்தை விற்பனை செய்வீர்கள். அலுவலக வேலை சிறப்பாக இருக்கும். தாய் வழி உறவு முறையில் திருமண பேச்சு முடிவாகும். சகோதர வழியில் ஆதாயமும் தனவரவும் உண்டாகும். சகோதரனுக்கு வேலை வாய்ப்பு வெளிநாட்டில் அல்லது வெளியூரில் கிடைக்கும். இரும்பு சம்பந்தமாக, கட்டட சம்பந்தமாக, இயந்திர பொருள்கள் சம்பந்தமாக, வாகன சம்பந்தமாக
வாகன உதிரி பாகம் விற்பனை தொழில் செய்யும் சம்பந்தமாக அதிகமாக லாபம் வந்து சேரும். குடும்பத்துடன் பயணம் மேற்கொள்வீர்கள். ஆதாயமும் மனமகிழ்ச்சியும் நிறைந்த நாளாக இன்று உங்களுக்கு அமையும். கடக ராசி அன்பர்களே, ராசிநாதன் சந்திரன் ராசியிலேயே ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். சூரியனுடன் இணைந்து இருப்பதால் சூரியனின் பலம் சற்று குறைவாகவே இருக்கும். வீட்டில் பெண்களின் கைதான் ஓங்கி இருக்கும். தைரியமான செயலில் அவர்கள் ஈடுபடுவார்கள். தாயார் வழி ஆதாயமும் தனவரவும் வந்து சேரும். தாய் வழி உறவுகளால் சுப நிகழ்ச்சி சுபசேதி உண்டாகும். திருமண பேச்சு சுமூகமாகும். தடைப்பட்ட காரியங்கள் யாவும் வெற்றியாக நடக்கும். வியாபார நிமித்தம் வெளியூர் பயணம் செய்வீர்கள். மனைவி வழி ஆதாயம் உண்டு. மூத்த பிள்ளையால் சிரமம் கொள்வீர்கள். அலைச்சல் சற்று அதிகமாகவே இருக்கும். புதிய முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். 11இல் செவ்வாய் குரு. ஆன்மீக பயணங்களால் புதிய திருப்பம் வந்து சேரும். திடீர் செய்தியால் மனமகிழ்ச்சி உண்டாகும். புதிய நண்பரை சந்திப்பீர்கள். பெண்களால் இன்று நினைத்த காரியம் வெற்றி பெறும். வியாபார லாபம் அதிகமாகும். உணவு சம்பந்தமாக, எண்ணெய் விற்பனை, விளைபொருள்கள் சம்பந்தமாக லாபம் இரட்டிப்பாகும். மனமகிழ்ச்சி நிறையும் நாளாகவே இன்று உங்களுக்கு அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் சூரியன் விரயஸ்தானத்தில் சந்திரனுடன் இணைந்து இருப்பதால் குடும்பத்தில் விரய செலவுகள் சற்று அதிகமாகவே இருக்கும். நண்பர்களால் சற்று சிரமம் கொள்வீர்கள். கவலைகள் சிரமம் தரும். பணத்தேவைகள் அதிகமாகவே இருக்கும். தொழில் மேன்மை உண்டாகும். உடன் பிறந்தவர்களுக்காக பணச்செலவுகள் செய்வீர்கள். வியாபார விஷயமாக அலைச்சலும் செலவும் அதிகமாகவே இருக்கும். தகப்பனாருக்காக மருத்துவ செலவுகள் வந்து சேரும். வாகன பழுது ஏற்படாமல் இருக்க கவனமாக இருக்கவும். ராசியிலேயே சுக்கிரன் புதன் இடம் விட்டு இடம் செல்லும் நிலை உண்டாகும். உணவு சம்பந்தமான தொழில்கள் சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த கெடுபிடிகள் தீரும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு, கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வெற்றியும் தனவரவும் பாராட்டும் கிடைக்கும். பரிசும் கிடைக்கும். அயல் நாடு தொடர்பால் எதிர்பார்த்த பலன்கள் வந்து சேரும். வாகன லாபம் பெருகும். வாகனத்தால் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். மனமகிழும் நாளாக இன்று உங்களுக்கு அமையும். கன்னிராசி அன்பர்களே, லாபஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் இணைவதால் இதுவரை தடைபட்ட காரியங்கள் யாவும் நிறைவேறும். தந்தை வழி ஆதாயமும் தனவரவும் கிட்டும். குடும்பத்திற்காக அதிக செலவுகள் செய்து குடும்பத்துடன் இனிய ஆன்மீக பயணம் செய்வீர்கள். பூர்வீக சொத்து கைவரும். ஆன்மீக தொடர்பால் புதிய நண்பர்களை சந்திப்பீர்கள். வெளிநாடு பயணத்தால் நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றி பெறும். பெண்கள் வழி ஆதாயம் பெறுவீர்கள். இடம் மாற்றம் தொழிலில் எதிர்பார்க்கலாம். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் யோகம் உண்டு. ஆடை ஆபரண சேர்க்கை வந்து சேரும். புதிய தொழில் முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். கட்டட கலைஞர்களுக்கு தனவரவு அதிகமாகவே இருக்கும். புதிய வாய்ப்புகளும் உண்டாகும். வீடு, மனை, வாகனம் வாங்குவது, விற்பனை போன்ற தொழிலில் வெற்றியும் லாபமும் வந்து சேரும். ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும். இல்லத்தரசிகளுக்கு, அதுவும் வீட்டிலேயே இருந்து தொழில் செய்பவர்களுக்கு இரட்டிப்பு லாபம், தொழில் லாபம் உண்டாகும். மனமகிழும் செய்தியுடன் தனவரவும் இல்லத்தில் மகிழ்ச்சியும் தனவரவும் உங்களுக்கு உண்டாகும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு தசமஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் சேர்க்கை. தொழிலில் வளர்ச்சியும் வெற்றியும் லாபமும் பெருகும். நினைத்தது நிறைவேறும். வெகுநாள் ஆசைகள் நிறைவேறும் யோகம் உண்டு. காத்திருந்த இனிய செய்தி வந்து சேரும். அத்துடன் தனவரவும் உண்டாகும். தடைபட்ட காரியங்கள் யாவும் இனிதே நடக்கும். உறவினர்களின் பகை நீங்கி தேடி வருவார்கள். சண்டையிட்டு பிரிந்து போனவர்கள் மன்னிப்பு கேட்டு திரும்ப வந்து சேருவார்கள். லாபஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் சேர்க்கை. வியாபார செழிப்பு உண்டாகும். கடல் கடந்து வியாபாரம் செய்ய பயணம் மேற்கொள்வீர்கள். நண்பர்களால் உதவி கிட்டும். பெண்கள் வழி சற்று மனக்கலக்கம், வருத்தம் கொள்வீர்கள். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி கிடைக்கும். சுப நிகழ்ச்சி நடைபெற தேதி குறிக்கப்படும். பேச்சுவார்த்தை நடைபெறும். தொழிலில் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும். சட்ட பிரச்சனை, கேஸ் வழக்கு, குடும்ப பிரச்சனை முடிவுக்கு வரும்.
திடீர் பயணங்கள் உண்டாகும். ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, காத்திருந்த இனிய செய்தி வந்து சேரும். வெளிநாட்டிலிருந்து பணம் வரும். கேட்ட இடத்திலிருந்து கடன் உதவி கிட்டும். ஆன்மீக பயணம் மேற்கொள்வீர்கள். குடும்பத்துடன் இனிய பயணம் உண்டாகும். பாக்கியஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் சேர்க்கை. தந்தை வழி கலகங்கள் நீங்கி சொத்துக்கள் கைவரும். பிதிர் சொத்து கைவரும். பெண்களின் சொல்லுக்கு மதிப்பு கொடுப்பதால் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் உண்டாகும். கலைத்துறையில் புதிய வேலை வாய்ப்புகள், புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பயணங்களால் தனவரவு அதிக லாபம் உண்டாகும். கடன் தொல்லை முடிவுக்கு வரும். சப்தமஸ்தானத்தில் குரு செவ்வாய். திருமண பேச்சு முடிவுக்கு வரும். குடும்பத்தில் பெண் பிள்ளைகளால் சுப செலவு உண்டாகும். தாய் வழி உறவு மூலம் ஆதாயம் உண்டு. சட்ட சிக்கல்களால் சற்று சிரமம் கொள்வீர்கள். தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி சாதகமான சூழ்நிலை உருவாகும். வீடு மனை கட்டும் வேலை சற்று தாமதமாகும். கணவன் மனைவி ஒற்றுமை உண்டாகும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு இது சந்திராஷ்டம காலம் என்பதால் பேச்சுவார்த்தைகளில் சற்று கவனமாக இருத்தல் நல்லது. கலகங்கள், சண்டைகள், சச்சரவுகள், வீண் வார்த்தை விரயங்கள் வராமல் 2 நாட்களுக்கு சற்று அமைதியுடன் எதையும் காணவில்லை, கேட்கவில்லை, பேசவில்லை என்று இருப்பது உங்களுக்கு மன அமைதி தரும். வீணாக பழி வரும். தேவையில்லாத மனக்குழப்பம் உண்டாகும். மன உளைச்சல்கள், பணச்செலவு, மருத்துவ செலவு, குடும்பத்தில் பகை, உறவினர்களால் மன உளைச்சல், அலுவலக பிரச்சனை, தனக்கு கீழ் வேலை செய்பவர்களால் பிரச்சனை, தேவையில்லாத கவலை, இது போன்றவற்றில் மனம் பதறாமல் தைரியமாக இருப்பது உங்களுக்கு நல்லது. தொழிலில் வியாபாரத்தில் சிறப்பான லாபம் உண்டு. தொழிலில் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிட்டும். பணப்பிரச்சனை சாதகமாக இருக்கும். நினைத்த நபரின் உதவி கிடைக்கும். எதிலும் சற்று கவனமாக இருப்பது சற்று மன அமைதி தரும். ஆலய தரிசனத்தால் மன நிம்மதி கிடைக்கும். மகர ராசி அன்பர்களே, 2ஆம் இடத்தில் சனி ஆட்சி பலத்துடன் இருந்தாலும் எதிலும் ஒரு மந்த நிலை ஏற்படும். ஒரு விதமான கவலை உண்டாகும். காரணமில்லாத கவலையால் எதையும் சற்று தள்ளி போடுவீர்கள். கடன் பிரச்சனை சற்று அலட்டும். எதிர்பார்த்த உதவியால் கடன் திரும்ப கொடுப்பீர்கள். 3இல் ராகு. சகோதரர்களால் சற்று மனக்கவலை, பணச்செலவு வந்து சேரும். 5இல் குரு செவ்வாய். பயணத்தால் ஆதாயம் உண்டு. திடீர் வெளியூர் பயணம் மேற்கொள்வீர்கள். பூமி சொத்து பிரச்சனை முடிவுக்கு வரும். சப்தமஸ்தானத்தில் சூரியன் சந்திரன். மனைவி உங்களது சொல்லை கேட்கவே மாட்டார். இதனால் சற்று குடும்பத்தில் சண்டை சச்சரவு உண்டாகும். மனைவிக்காக சற்று மருத்துவ செலவுகளும் வந்து சேரும். 8ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன் சேர்க்கை. விளைபொருள்களால், கால்நடைகளால் வீடு, மனை, இடம், வாகனம், இரும்பு தொழில், கட்டிடத் தொழில்களில் லாபம் அதிகமாகும். அரசு வழி ஆதாயம் உண்டாகும். ஆலய தரிசனம் செய்து பிதர்களுக்கு திதி கொடுத்து சாது சந்நியாசிகளுக்கு உணவு காணிக்கை வழங்க நினைத்தது நிறைவேறும். கும்ப ராசி அன்பர்களே, உங்களது ராசியில் சனி ஆட்சி பலத்துடன் இருந்தாலும் 2ஆம் இடத்தில் ராகு குடும்பத்தில் தலைவலியை உண்டு பண்ணுவார். தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு தலையை கொடுத்து மாட்டிக்கொள்வீர்கள். கேஸ் வழக்கு போன்றவற்றில் பிறருக்காக தலையிட்டு பிரச்சனைகளை வாங்காமல் இருப்பது உங்களுக்கு மனநிம்மதி அளிக்கும். பிறர் விஷயத்தில் தலையிடாமல் விலகி நிற்கவும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். பூமி லாபம், விளைபொருள் லாபம் இரட்டிப்பாகும். கால்நடைகளால் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். உணவு சம்பந்தமான தொழிலில் இரட்டிப்பு லாபம் அதற்கு மேலும் வந்து சேரும். திடீர் தனவரவு ஆதாயம் உண்டாகும். கேஸ் வழக்கு சாதகமான பலனை தரும். நினைத்த நபர் ஆணோ பெண்ணோ உங்களை தேடி வருவதால் தனவரவும் மனமகிழ்ச்சியும் உண்டாகும். சுப பேச்சுகள் குடும்பத்தில் உண்டாகும். தொழிலில் லாபமும் வெற்றியும் வளர்ச்சியும் வந்து சேரும். பிதுர் வழிபாடு செய்து சாது சந்நியாசிகளுக்கு உணவு, உடை, தட்சணை வழங்கி ஆசி பெற்றால் அனைத்தும் நன்மையாக நடக்கும். நினைத்தது நிறைவேறும். மீனராசி அன்பர்களே, உங்களது ராசியில் ராகு சற்று பேராசை அதிகமாகும். பிரச்சனைகளை சமாளிக்க பாடுபடுவீர்கள்.
இதுவரை இருந்து வந்த கவலைகள், மன உளைச்சல், பணப்பிரச்சனைகள் மாறி மனதிற்கு நிம்மதி கிடைக்கும். மனதை நோகடித்தவர்கள் மனந்திருந்தி வருவார்கள். குடும்பத்திலிருந்து பிரிந்து போனவர்கள் ஒன்று கூடி மகிழ்வார்கள். வெளிநாட்டிலிருந்து பணம் வந்து சேரும். வேலை வாய்ப்புக்காக காத்திருப்பவர்களுக்கு எல்லாம் நல்ல செய்தி வரும். வேலை வாய்ப்பு கிடைக்கும். நினைத்த காரியம் வெற்றியாகும். தொழிலில் ஏற்பட்ட நஷ்டம் மாறிவிடும். புதிய தொழிலை செய்ய முயற்சி உண்டாகும். பிள்ளைகளால் ஏற்பட்ட மன வருத்தம் நீங்கி மனமகிழ்ச்சி கொள்வீர்கள். வியாபாரத்தில் லாபம் பெருகும். மருத்துவ தொழிலில் வரவு அதிகமாகும். மருந்து உற்பன்ன தொழிலில் இரட்டிப்பு லாபம் பெருகும். சமூக பணிகள், ஆலய திருப்பணிகள் சிறப்பாக நடைபெறும். அதற்கான பண உதவி கிட்டும். பித்துர் தர்ப்பணம் செய்து சாது சந்நியாசிகளுக்கு உணவு, உடை, காணிக்கை கொடுத்து ஆசீர்வாதம் பெற்றால் நினைத்த காரியம் தங்கு தடையின்றி நடக்கும். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் உங்களது இல்லத்தில் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். நன்றி அன்பர்களே.